Hello friends, welcome to மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா GST வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி GST அப்படினா என்னன்னு பார்க்கலாம். GST னா Goods and Service Tax, தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டாக்ஸ்லயே வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ், செகண்ட் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்டாக வந்து டேக்ஸ் கட்ட தான் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேக்ஸ் கட்டுவோம், லேண்டு டேக்ஸ் கட்டுவோம், ஹோம் டேக்ஸ் கட்டுவோம். இது எல்லாத்தையும் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்ல வந்து எம்ஆர்பி ரேட்னு இருக்கும். அந்த எம்ஆர்பி ரேட்குள்ளே வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம டேக்ஸும் இருக்கும். அந்த டேக்ஸ் வந்து நம்ம கட்டுவோம். இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து 7 ரூபா தான் ஏறும். மீதி வந்து 2 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டைரக்ட் டேக்ஸாக போயிடும். அந்த 1 ரூபா வந்து உங்கள் ரீசார்ஜ் எந்த கம்பெனியோ அவங்களுக்கு வந்து அந்த 1% வந்து அவங்களுக்கு போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்லேயே வந்து சேல்ஸு, சர்வீஸு, பர்ச்சேஸ் டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்டைரக்டாக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா மாற்றி GST அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த GST வந்து இந்தியாவுக்குள்ளே எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூலையில் வந்து ஜூலை 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. GSTயில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். CGST, SGST, HGST. CGST வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் GST, எஸ்னா ஸ்டேட் GST, ஐனா இன்டர்நேஷ்னல் GST. CGSTயும் SGSTயும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நடக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து இந்த சர்வீஸ் நம்ம கட்டுவோம். இது வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 2 பேருக்கும் ஒரே ரேஷியோவில் வந்து அமௌண்ட் நம்ம வந்து கட்டுவோம் டேக்ஸாக. இப்போ வந்து IGSTயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த IGST வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம இந்தியாவிலையும் கட்டுவோம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் போயிட்டு இது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கோட GST நம்ம கட்டி ஆகணும். ஓகே, இப்போ இந்த GST நம்பர் வந்து யார் யாருக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் வந்து 20 lakhsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த GST ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வேணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து GST நம்பர் வேணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லிங், அதாவது வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து GST நம்பர் கண்டிப்பாக வேணும். GST வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் கார்டு வேணும். பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும். தென் வந்து அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ வேணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து வெளியே GST வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் வந்து அமௌண்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாகவே வந்து இந்த GST ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்க்கில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி GST ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுளில் போயிட்டு gst.government.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணாவே இது வந்து டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு போய்ட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேயரில் போய்ட்டு ரெஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஐமே டேக்ஸ் பேர்னு கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் கேட்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீகல் நேம் ஆஃப் த பிஸ்னஸ் கேட்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டில் வந்து எந்த நேம் இருக்கோ அந்த நேமே கிளிக் பண்ணுங்கள். பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து பேன் கார்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த பேன் கார்டில் இருக்க மாதிரி உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய பேன் கார்டே வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ், என்னுடைய மெயில் ஐடி வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கரண்ட்டாக இருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து கீழே இருக்கும். அந்த கேப்சா வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ப்ரொசீன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கான OTP வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த மெயில் ஐடிக்கு ஒரு வந்து OTP வந்திருக்கும். அந்த OTP வந்து கீழே வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடிக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வரலாம் ஸ்பேமில் கூட இருக்கும், உங்கள் ஸ்பேமுக்கு கூட வந்திருக்கும்.
அதோட ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கு மெயிலுக்கு ரெண்டுத்தையுமே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இப்போ நான் வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு இப்போ வந்துருக்க நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருந்திருக்க கேப்சா வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயிலுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். மெயிலு ஃபோனுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி ஓடிபி தான் வந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சேம் ஓடிபி தான் வந்திருக்கும். டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து டிராஃப்டில் இருக்கும். இப்போ வந்து ஆக்ஷன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேட் நேம் என்னவோ அந்த ட்ரேட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் டைப் கேட்குது. நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனியா, ஃபாரினரா, இல்லை வந்து லோக்கல் அத்தாரிட்டியா, அதர்ஸா, பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு கேட்குது. நான் வந்து அதர்ஸ் கொடுத்து ப்ரைவேட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதர்ஸ் கொடுத்து ப்ரைவேட்னு கொடுத்தனா, இல்லைனா அதர்ஸ் கொடுத்து எந்த இதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதிலே வந்து ப்ரைவேட்னு செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகாது, நாட் எலிஜிபிள் தான் வரும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், என்னுடைய பேன் வந்து மேட்ச் ஆகலை அந்த ப்ரைவேட் அத்தாரிட்டிக்கு. ஸோ நான் வந்து அதர்ஸ்னே கொடுத்து ப்ரைவேட்னே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக்காக சைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு லொக்கேஷன் இருக்கும் பாருங்கள், அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து விழுப்புரம், என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்னு இருக்கும். என்னுடைய செக்டார் வந்து விழுப்புரம். ஸோ விழுப்புரம் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியும் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தனா வந்து இந்த ப்ரொசீட் சேஃப்டின்னு கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு இருக்கு பாருங்கள், மேலே ஒரு ஆப்ஷன் சர்வீசஸ், அதில் போய்ட்டு நோ யுவர் ஜெரிஸ்டிக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் யுவர் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னை நார்த்து, சென்னை அவுட்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். என்னோடது பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விழுப்புரம்ன்றது என்னோட செக்டார். அதில் போயிட்டு என்னோட ரேஞ்ச் வந்து திருவண்ணாமலை ரேஞ்ச். இது இப்படி வந்து உங்கள் ரேஞ்ச் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் கேட்குது. என்னோட கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து சென்னை அவுட்டர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோட டிவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரேஞ்சு வந்து திருவண்ணாமலை ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டன் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரரியாக வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்லேருந்து எவ்வளோ டேட் வரைக்கும் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வேணும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து டெம்பரரி. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, சப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரீசன் ஃபார் அப்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குது. இதில் வந்து நீங்கள் எதுக்காக வந்து ஜிஎஸ்டி ஃபில் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்காக கொடுத்தேன்னு கேட்குது. இது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்னு கேட்குது. இதில் போயிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் போயிட்டு அதே டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட் செலக்ட் பண்ணுற பிறகு வந்து ஆல்ரெடி ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா உங்களுக்கு கேட்குது. இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு திரும்ப ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கேட்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், இனி அதர் ப்ரூஃப் கேட்கும். அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கான ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, அட்டாச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இதிலே சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் அட்ரஸே கொடுங்க. கொடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்கும். மேலா ஃபீமேலான்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து எதுவாக இருக்கீங்கன்னு கேட்கும். அக்கௌண்டன்ட் இல்லை ஆப்ரேட்டர் அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கான நம்பர் இருந்தால் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கேட்கும். அந்த பேன் நம்பர் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர் கேட்கும், டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்கும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. சிட்டி, ஸ்ட்ரீட்டு எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பின்கோடை வந்து உங்கள் பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஆத்தரைஸ் சிக்னேட்டரி கொடுத்தீங்கன்னா இது வந்து நீங்களே வந்து சிக்னேட்டரியாக இருக்குன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து ப்ரைமரி ஆத்தரைஸ்டுனால் வந்து ஒரு லெட்டரை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டு அந்த லெட்டரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் இந்த லெட்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவாக போட்டதாக இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுருங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் கேட்கும். ஃபுல்லாக உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து ஃப்ளாட் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட்டு, சிட்டி எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்கும். அதை நீங்கள் கொடுக்கறத கூட விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க நேச்சர் ஆஃப் ப்ரீமிசஸ் கேட்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஓனாக வச்சுருக்கீங்க, ரெண்டான்னு கேட்கும், அதெல்லாம் சூஸ் பண்ணிங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ஒன்று செட் பண்ணணும். எலக்ட்ரிக் பில்லு இல்லை முனிசிபாலிட்டி அந்த சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக் பில்லே வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இபி பில்லோட அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கேட்குது. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா, இம்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை வேர் ஹவுஸா, ரீட்டைல் பிஸ்னஸா, இந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஃபீஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சுனே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷ்னல் பேஜ் ஆஃப் பிஸ்னஸ் கேட்குது. இப்போ நான் திரும்ப பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பேஜ் ஆஃப் பிஸ்னஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாதால அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த விதமான பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதிலே போய்ட்டு சர்ச் பண்ணினாவே அந்த நம்பர் எல்லாமே இதிலே வந்துடும். எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் அது மட்டும் இல்லை அந்த ஹெச்எஸ்என் நம்பர் வந்து நீங்கள் நெட்டில் கூட போய் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே கூட போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்னு செட் பண்ணால் கம்ப்யூட்டருக்கான எல்லா கோடுமே அதிலே வந்துடும். இதிலே வந்து கூட்ஸு சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய கோட் நம்பர் என்னவோ, இப்போ ஒரு க்ளோத்து, ஃப்ரூட் ஷாப்பு அந்த மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ட்ரு பண்ணிட்டேன். கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோட் நம்பர் இருக்குது. அந்த கோட் நம்பர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அந்த கோட் நம்பரே இதில் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டோன்னே ஆல்ரெடி ஒன்று என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ செகண்டான கோடு வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோடனே 2 வந்து ஆட் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து 5 வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன டாக்ஸி அந்த மாதிரி கட்டுறீங்களான்னு கேட்டுது. அப்படி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து வெரிஃபிகேஷன் பாஸ் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஆதரைஸ் சிக்னேட்டர் வந்து உங்கள் நேம் வந்து வந்துடும். பிளேஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்மிட் வித் டிஎஸ்சி இருக்குது, சப்மிட் வித் இவிசி இருக்குது. நீங்கள் வந்து சப்மிட் வித் இவிசி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த ஓடிபி வந்து அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க. இதில்
இப்போ நான் வந்து ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபின்னு கேட்கும். சாரி, இப்போ வந்து ஓடிபி வந்து தப்பாக இருக்குது. திரும்பவும் நான் வந்து இந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஓடிபி வந்து திரும்பவும் என்ட்ரு பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு அகைன் வேலிட் ஓடிபின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த ஏஆர்என் நம்பர் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு ஏதோ தப்பு இருக்குன்னு. ஸோ இப்போ நான் வந்து திரும்பவும் அந்த டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து நான் வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போய் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் வந்து எரர்னு இருக்குது. என்ன எரர்னு பார்க்கலாம். என்னோடய நேம் வந்து டஸ் நாட் மேட்ச் வித் பேன் கார்டு கூட என்னோடய நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளிக்கர் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன் டைம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். திரும்பவும் என்னோடய அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். நேம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். நேம் எல்லாத்தையும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ட்ரேட் நேம் வந்து மாற்றிக்கிறேன். ட்ரேட் நேம் வந்து எந்த நேமெல்லாம் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் நேம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய பேன் கார்டு இருக்க மாதிரி நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுலேயும் வந்து என்னோடய நேம் வந்து நான் பேன் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு டைம் பேன் கார்டு நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து திரும்ப வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து திரும்ப வந்து ஃபைனலாக வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து திரும்பவும் ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி வேலிடேட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்துறேன். இப்போ வந்து சப்மிஷன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஏஆர்என் நம்பர் வந்து என்னோட மொபைல் நம்பருக்கே வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.